குபேரா படம் பார்த்தேன். ஆக்டர் தனுஷ்து. ரொம்ப ஃபீலிங்கா இருக்குங்க. ரொம்ப வேதனையா இருக்கு. லைக் வந்து நம்மலாம் வந்து வாழ்க்கையில எவ்வளோ நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம நெறைய புலம்புறோம். ஆ சைக்கிள் வச்சிருக்கவனுக்கு பைக் வேணும்னு ஆசை. பைக் வச்சிருக்கவனுக்கு வந்து கார் வாங்கணும்னு ஆசை. கார் வச்சிருக்கவனுக்கு ஹெலிகாப்டர் வாங்கணும்னு ஆசை. இதெல்லாம் சும்மா ஏதோ படம் பார்த்துட்டு கூட நான் வந்து சொல்லல. லைக் வந்து லிட்டரலா நான் வந்து அந்த படத்தில பார்க்குறேன். ஒரு பிச்சைக்காரன் வந்து அந்த பிச்சைக்காரர்களின் வாழ்க்கைய வந்துட்டு அதில நடக்கிற சோகங்கள்லாம் கொஞ்சம் காட்டுறாங்க ஸ்டார்ட்டிங்ல. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. கரெக்ட்டா நான் இப்படி பார்க்குறேன். ஃப்ரண்ட்ல வந்துட்டு ஒரு ரோல வந்துட்டு இந்த பாப்கார்ன் அந்த ஆர்டர் பண்றத எடுத்துட்டு வந்து குடுப்பாங்க பார்த்தீங்களா உள்ள. அந்த மாரி எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. ஸோ அது பார்க்கும்போது எனக்கே தெரிஞ்சுச்சு வாழ்க்கையின் பாரடாக்ஸ் வாழ்க்கையின் வேறுபாடுகள். வேறுபாடுன்றத விட அது என்னது டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் லைஃபா? இல்ல வாழ்க்கையின் எதார்த்தம் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. லிட்டரலா எனக்கு சிரிக்கிறதா என்னன்னு எனக்கு தெரியல. அதாவது உண்மையிலேயே ரொம்ப வேதனையா இருந்துச்சு. லைக் வந்து அந்த ஏற்றத்தாழ்வு, வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வு இருக்குல்ல. ஸோ அந்த படத்தில பிச்சைக்காரர்களோட கஷ்டத்தலாம் காட்டுறாங்க. எல்லாரும் ஃபீல் பண்ணுறோம். நானே ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. அப்போ கரெக்ட்டா வந்து முன்னாடி வந்து ஒருத்தர் வந்து தட்டில வந்து ஒருத்தருக்கு இருக்கிற இடத்துல சாப்பாடு எடுத்துட்டு வந்து தராங்க. இதே சமயத்தில தான் பல பேருக்கு வந்து தேடி தேடி ஓடுனாலும் வந்து சாப்பாடு கிடைக்காது. எங்கேயும் சாப்பாடு இல்ல அப்படின்ற நிலைமையில வந்து பல பேர் வந்து நம்ம நாட்ல குறிப்பா இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து நம்ம கண்டிப்பா ஏதோ ஒண்ணு பண்ணணும். நானே வந்து ஒரு என்ஜிஓ ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாமான்ற ஐடியால கூட இருக்கேன். ஸோ எனக்கு தெரியல. லைக் வந்து உண்மையிலேயே ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. அந்த 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 அதில இது நமக்கு தெரிஞ்சது தாங்க. ஆல்ரெடி தெரிஞ்சது தான். நம்ம பார்க்கும்போதெல்லாம் மட்டும் ஃபீல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கைய பார்க்கறதுக்கே நமக்கு நேரம் இல்லாம போயிருது எல்லாருக்கும். ஸோ குபேரா படத்த பத்தி சொல்லணும் அப்படின்னா நல்லாயிருக்கு. ஆனா கொஞ்சம் எனக்கு என்ன பிரச்சனைனா, ஒண்ணு ஆர்டிஸ்டிக்கா ஃபுல்லா போயிருக்கலாம். இல்ல கமர்ஷியலா ஃபுல்லா போயிருக்கலாம். நான் வந்து ஒரு ஜர்னி ஆஃப் ஃபாக்கீர் இல்ல மரியான் மாரி ஒரு லெவல் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனேன். அந்த அளவுக்கு இல்ல. பட் வந்து அவங்க இந்த பக்கம் போறதா, அந்த பக்கம் போறதா, ஃபுல்லா ஒன் அண்ட் ஒன் கமர்ஷியல் விஐபி மாரி, டேய் இல்ல வந்து இந்த ரஜினி படம் மாரி பணக்காரன் ஏழை போடா அப்படின்னு சொல்லி அந்த மாரி ஒரு கமர்ஷியலா போயிருக்கலாம். இல்ல ரொம்ப ஆர்டிஸ்டிக்கா இந்த ஜர்னி ஆஃப் ஃபாக்கீர் மாரி வந்து ரொம்ப ஓடி அந்த மாரி போயிருக்கலாம். ஆனா 2த்துமே கொஞ்சம் கொஞ்சம் டச் பண்ண மாரி இருந்துச்சு. ஸோ ஓகே. கொஞ்சம் கொஞ்சம் சில சீன்ஸ்லாம் ஒர்க் ஆச்சு. சில சீன்ஸ்லாம் அதான் அது எதை நோக்கி போகுதுன்னு நமக்கு ஃபுல் ஃபீல் கிடைக்கல பார்த்தீங்களா? ஏதோ ஒரு பக்கம் போயிருக்கலாம். அது மட்டும் தான் என்னோட கமெண்ட். மத்தபடி நல்லா இருந்துச்சு. மியூசிக் வந்து எனக்கு தெரியல ரொம்ப செட்டே ஆகல. கன்னாபின்னான்னு இருந்துச்சு நிறைய இடத்துல மியூசிக்கு. ஏன்னா மியூசிக் இன்னும் கொஞ்சம் பெட்டரா, இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா வேறு ஏதாச்சும் போட்டிருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா படத்துலையும் வர மாதிரி சோகம் மியூசிக்கு, ஒரு ஓடுறதுனா விறுவிறுப்பான மியூசிக் அந்த மாதிரி இருந்துச்சு. நிறைய இடத்துல கொஞ்சம் சம்மந்தமே இல்லாமல் இருந்துச்சு மியூசிக்கு. பட் மற்றபடி தனுஷோட ஆக்டிங்லாம் சூப்பர். ராஷ்மிகாவோட ஆக்டிங் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்க மாதிரி இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் பார்த்தா அது செட் ஆயிருச்சு. ஓகே அந்த கேரக்டர் அப்படி தான்ன்ற மாதிரி அது கரெக்டாக தான் நல்லா இருந்துச்சு. ஸோ வேறு யார் இருந்தால் படத்தில் ஓகே தான். எல்லாருமே சூப்பர். எல்லாம் நல்லா இருந்துச்சு படம். நீங்கள் போய் பார்த்துட்டு எப்படி இருக்குது